வணக்கம். சின்ன வயசுல நம்மளை சுற்றி நிறைய பேய் கதைகளை நம்ம அப்படியே கேட்டிருப்போம். நம்ம இடத்துல வந்து அந்த ஏரியாவில் பேய் இருக்குது, இந்த ஏரியாவில் பேய் இருக்குது, எங்கள் ஸ்கூலில் பேய் இருக்குது, ஆலமரத்து கீழே பேய் இருக்குது, நடு ரோட்டில் நான் தனியாக வரும்போது அப்படியே பின்னாடி யாரோ வர மாதிரி இருந்துச்சுலாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துக்கும் நம்ம தனியாக போயிருக்க மாட்டோம். நம்மளுக்கு அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்காது. எல்லாம் கேள்விப்பட்டது தான். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த சென்னையில் வந்து டிமாண்டே காலனின்னு ஒரு இடத்துல பேர் இருக்கிறது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் வந்து அந்த ஏரியாவுக்கு போனதே கிடையாது. அவ்வளோ தைரியம்லாம் நம்மளுக்கு வந்தது கிடையாது. சரி, டிமாண்டே காலனி இடத்துக்கு தான் போனது இல்லையே, படத்துக்காவது போவோம் அப்படின்னு தேவி தியேட்டரில் வந்து வழக்கம் போல் நடு சென்டர் சீட்லாம் புக் பண்ணி கொஞ்சம் அப்படியே தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ அந்த டிமாண்டே காலனி படத்தை பார்க்க போகிறேன். தொடர்ந்து வித்தியாசமான படங்களா நடிச்சிட்டு இருக்கிற அருள்நிதியோடைய அடுத்த படம் தான் டிமாண்டே காலனி. படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வழக்கம் போல சரியான வேலையோ சம்பளமோ கிடையாது. அடுத்த நாள் நல்லபடியா விடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் சினிமா டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட டிமாண்டே காலனியை வச்சு ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. ஒரு நாள் இவங்க 4 பேரும் நல்லா தண்ணி அடிச்சு வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்குது. அங்க போயிட்டு தங்களோட இடத்துக்கு வந்த அப்புறம் அங்க ரொம்ப கொடூரமான விஷயங்கள் நடக்குது. அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா படத்துலயே அதை சரியா சொல்லவே இல்லை. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பேய் படம், பேய்னா பழி வாங்கும், படத்தை பாருங்க, அவ்வளவுதான். 19th centuryல சென்னையில் வந்த டிமாண்டிங்கிறவர் அந்த வீட்டுக்கு வந்த ஒருத்தரையும் ஈவரு கொள்ளாமல் சுட்டு கொண்டு இருக்கார். அவரோட ஆவி இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்கணும், அந்த வீட்டுக்கு யார் போனாலும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பயம். நடிப்பை பொறுத்த வரையிலும் டெக்னிக்கலாகவும் டிமாண்டே காலனி ஒரு தரமான படம். பின்னணி இசை தந்திருக்கிற சின்ன, கேமராமேன் அரவிந்த், இவங்க 2 பேரும் படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்காங்க. முக்கிய நடிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பேர். அருள்நிதி, ரமேஷ், சனந்த், அபிஷேக் ஜோசப், இவங்களை சுற்றி தான் மொத்த படமும் நடக்குது. அவங்க ரோலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. படத்துல ஹீரோயின் ஒரு கேரக்டர் கிடையவே கிடையாது. இவங்க 4 பேர் ஒரே ஒரு வீடு, அவ்வளவுதான். அருள்நிதி மட்டும் பயப்படும் போது அப்படியே பயங்கரமா அப்படியே கண்ணை உருட்டி செமையா பண்ணியிருக்காரு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. மர்மமா ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா செத்து போயிடுவாங்க அப்படின்னு பில்டப் தர இடம்லாம் நல்லா இருந்தாலும் தொடர்ந்து வர காட்சிகள் அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லை. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்ல ஒரு சின்ன ட்விஸ்டோட அப்படி முடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வர காட்சிகளில் ஒரு 2-3 ஷார்ட்ஸை தவிர படம் எந்த விதத்திலையுமே நம்மளை பயமுறுத்தவே இல்லை. ஹாரர் படங்களுக்கு ஸ்பெஷலே அந்த ஒரு சடன்னஸ், எதிர்பாராத நேரத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள், ஆனால் அதை மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இல்லவே இல்லை. மெதுவாக கையெடுத்துட்டு போய் கதவை திறக்கிறது, மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்கறது, இந்த மாதிரி பழைய காலத்து ஹாரர் கிளிஷே காட்சிகள்லாம் இந்த படத்துலையும் இருக்குது. நல்ல வேளை இந்த புறா பறக்கிறது, கருப்பு பூனை ஓடுறது, சொட்டு சொட்டாக மெதுவாக தண்ணி அப்படியே வர்றது, அதெல்லாம் இந்த படத்தில் இல்லை. அப்புறம் படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இல்லைனாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருந்திருக்காது. அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் சொன்னா கேட்டியா? முதல்ல இது வெளில போன சரி. ஒரே ஒரு வீட்டை சுற்றி நடக்கிற கதை. உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க, வெளியில போகவே முடியல அவங்களால. அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்கவும் மாட்டேங்குது. உள்ள உயிரே போற அளவுக்கு விஷயங்கள்லாம் நடக்குது. ஃபோன் பண்ணால் அதுவும் பயங்கர மர்மமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் டிமாண்டே காலனி பிஸா படத்தை ஞாபகப்படுத்தினாலும் ரசிகர்களை பயமுறுத்தின விதத்திலையும் ரசிகர்களோட கவனத்தை ஹோல்ட் பண்ண விதத்திலையும் டிமாண்டே காலனி கொஞ்சம் ஏமாத்துது. டெக்னிக்கலாக ஒரு தரமான படத்தை தந்திருக்கிற அறிமுக இயக்குனர் அஜய் ஞானமுத்து அடுத்த வாட்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு படத்தை எடுப்பார் அப்படின்னு நம்புவோம். வழக்கமாக வந்து ஒரு ஹாரர் படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறோம்னா செல்ஃபி ரிவ்யூவில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் இந்த ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணு வெள்ளையாச்சா, எவ்வளோதான் முடியும் எங்கள் வீடியோ எடுத்து சொல்லிட்டாரு. அவர் இன்னொரு விஷயம் கூட சொன்னார். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ 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 மெதுவாக திரும்புவா. இதுவாவா சார்? வரல சார், கண்ணு வலிக்குது சார், விட்டு தொலை சார். இவ்வளோதானா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் சொன்னா கேட்டியா? முதல்ல இது வெளில போன சரி.